ஜீவ ஊற்று சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். இப்போ சங்கீதம் பார்த்தீங்கன்னா 113வது சங்கீதம் பாருங்க. சாமேக் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வீணான சிந்தனைகள், நம்ம எப்பயுமே உலக கவலைகள், வீண் சிந்தனைகள்ல இருப்போம். அதையெல்லாம் வெறுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, தினந்தோறும் இந்த வேதத்தில் ஒரு 2 வசனமோ 3 வசனமோ வாசிச்சிங்கன்னா உங்கள் மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். 114 என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, என்னை எல்லா விதத்துலேயும் நீங்கள் காப்பாத்துறீங்க, உங்கள் வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொல்லாதவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டாலே நம்மளுக்கு பொல்லாதவர்கள் இருக்க மாட்டாங்க. அவருடைய 10 கற்பனை பழைய ஏற்பாடில் இருக்குது. 2 கற்பனை இயேசு கிறிஸ்து அவர்கள் சொல்லியிருக்காரு. 2 கற்பனையை சுருக்கி கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி அவருடைய கற்பனைகளை கை கொண்டாலே நம்ம கிட்ட பொல்லாதவர்கள் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி 116வது சங்கீதம் நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்து அருளும். என் நம்பிக்கை விருதுவாய் போக என்னை வெட்கப்படுத்தாதேயின் அப்படின்ட்டு சொல்லி ஒருத்தர் புலம்புறார். சங்கீதத்தில் சொல்கிறார், நான் பிழைத்திருக்கும்படி உங்கள் வார்த்தை எனக்கு எப்பயுமே ஆதரவாக இருக்கணும். என் நம்பிக்கை எப்பயுமே உங்களுடன் இருக்கணும் இறைவா, நான் வெட்கப்படக்கூடாது என்று இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்காரு. இந்த சாமேக் என்பவர் இந்த சங்கீதத்தை சொல்லியிருக்காரு. நீங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் தினந்தோறும் ஒரு வசனம், ஒரு 4 வசனம் எடுத்து படிங்க. படிக்க முடியலனாலும் இந்த வீடியோவை கேட்டு பயனடைமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வேதத்தை கேட்க கேட்க மிகுந்த சமாதானம் உங்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதமும் பெருகும் என்பதை நான் விசுவசிக்கிறேன். நன்றி, வணக்கம்.